மீண்டும் ஒரு முறையாய் கூட வாசிப்போம். நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பாருங்க, வலது கையை பிடித்து, இடது கை கூட சிலருக்கு சிக்கல். வலது கையை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யாத, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்படி யார் இந்த காலத்தில் நமக்கு சொல்லுவா? சொந்த பந்தம், உறவினர்கள், நண்பர்கள், யார் நான் உனக்கு துணையா இருக்கேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திலே, புதிய மாதத்திலே, ஜனவரி மாதம், புதிய வருஷம் 2026, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றார். இதை விட நமக்கு வேற என்ன பலன் வேண்டும்? வசனத்தில் வாசிக்கிறோம், 41வது அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அடுத்த வசனமும் அதை நமக்கு ரொம்ப ஆணித்தரமாக வலியுறுத்துது. 2வது முறையா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும், நீங்கள் நானும் ஆண்டவர் பார்வைக்கு எப்படிதான்? சிறு பூச்சி தான். நம்ம பயங்கரமான திடாகரமான ஆளாக இருக்கலாம், நல்ல பண செல்வாக்கு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் எப்படி தான்? சிறு பூச்சி தான். அந்த சிறு பூச்சியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் சொல்றாது? கர்த்தரும் இஸ்ரவேலினுடைய பரிசுத்தருமாகிய மீட்பர் உனக்காக சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிறார். 44வது அதிகாரம், ஏசாயாவினுடைய 44வது அதிகாரம், அப்படி 2வது வசனத்தை வாசிக்கிறோம். உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரேனே, பயப்படாதே, என்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் என்னை உருவாக்கினவரும் அவர் நமக்கு துணை செய்கிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? நான் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். ஏனால் அண்ட சராசரங்களை படைத்தவர் அவர், விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், கேலக்சியை, அண்ட சராசரம் சொல்ல, அகில உலகம், அது எல்லாவற்றையும் படைத்த தேவன் நம்மளையும் படைப்பதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்ட தேவன். அப்பொழுதிலிருந்தே கர்த்தர் நமக்கு துணை செய்கிறவராயிருக்கிறார். இல்லை என்றால் தாயின் கற்பத்திலே கலைந்து போயிருப்போம். அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேருக்கு குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க தெரியுங்களா? எத்தனை பேர் கரு கலைந்து வருத்தத்தில் இருக்காங்க தெரியுங்களா? அப்படி நம்மளை ஒருவேளை ஆண்டவர் அப்படி செஞ்சிருந்தார்னா நம்ம இந்த உலகத்தில் வந்திருப்போமா? இல்லை. அவர் நமக்கு துணை செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். புது வருஷத்தில் அப்படித்தான் செய்ய போகிறார். நான் என்னுடைய தாயின் கருவில் இருக்கப்போ ஏற்கனவே 3 குழந்தைகள், ரொம்ப ஏழ்மையான நிலைமை. இது 4வதா வேற குழந்தை பிறந்துருச்சு. இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு வேற தெரியல. இப்போ தானே ஸ்கேன் எல்லாம் வந்திருக்கு. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. முதல் பையன், 2வது பையன், 3வது பொண்ணு, 4வது பொண்ணா என்ன ஆகி போதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீங்கானை எடுத்து நல்லா குருணையாக அரைச்சி எங்கள் அம்மா சாப்பிட்டாங்களாம், கரு களையணும்னு. பப்பாளி பழத்தை விழுஷ்டத்துக்கு சாப்பிட்டாங்களாம்மா. இல்லையா சொல்லாமா? எப்படியாவது இந்த குழந்தை நமக்கு வேண்டாம் அப்படின்னு. ஆனால் தாயின் கற்பத்திலே முன்குறித்த தேவன் உயிரோடு இன்றைக்கு நிற்க வைத்திருக்கிறார். இதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியுது. அப்புறமா சொன்னாங்க, என்னென்னமோ தின்னே, நீ பிறக்கும்போது கை தனியாக, கால் தனியாக, சதை தனியாக தான் பிறப்பேன்னு சொன்னாங்க. டாக்டர் கூட சொன்னாங்க. ஆனால் நீ முழுசாக வந்து பிறந்துட்டியப்பா அப்படின்னு. அல்லேலூயா சொல்லாமா? யெசூரனே, பயப்படாதே, அல்லேலூயா சொல்லாமா? நான் உன்னை தாயின் கருவில உருவாக்கினேன். அப்போ நாங்கள் இந்து குடும்பம் தான், கிறிஸ்தவ குடும்பம் கிடையாது. அப்போது எங்கள் அம்மா கடைசியாக இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சர்ச்சில் போய், கடவுளே, ஏசப்பான்னு தெரியாதவங்களுக்கு, கடவுளே, இந்த குழந்தைய நல்ல முறையாக இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் எல்லாரும் சொன்னாங்கன்னு கண்டது கடையும் தின்னுவிட்டேன். இந்த குழந்தை பீஸ் பீஸாக வந்தால் ரொம்ப கஷ்டமாகி போச்சே அப்படின்னு அந்த தாயினுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நல்ல முறையில் பிறக்க செய்தார். அல்லேலூயா சொல்லாமா? ஏன் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் நமக்கு துணை இருக்கிறார்.
பிறப்பதற்கு முன்பாகவே துணை இருக்கிறேன்னு சொன்ன தேவன் நம் வாழ்நாள் முழுவதும் துணை இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அப்போ பயப்படக்கூடாது. பயத்தை யார் கொண்டு வரா? பிசாசு கொண்டு வரோம். சின்ன விஷயம்னாலும் பயந்துரும், அவ்வளோதான். நமக்கு வாழ்க்கையே இல்லை, அப்படியே போயிடுச்சு, இப்படியே போயிடுச்சு, கைவிட்டு செய்கிறது விளங்க மாட்டேங்குது, இனி நம்மளை முன்னேற்றத்துக்கு ஆள் இல்லை. இப்படி டிஸ்கரேஜான வார்த்தைகளை தான் பிசாசானவன் விதைப்பான். உன்னால் முடியும், நீ என்னுடையவன், நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். லேலியா சொல்லாமா? இப்படி என்கரேஜான வார்த்தையை கொடுப்பவர் தேவன். அந்த தேவன் தான் இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு இந்த மோட்டிவேஷனான வார்த்தையை கொடுக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கிறோம். அதே புஸ்தகத்தில் 63வது அதிகாரம் 5வது வசனம். 63:5. ஒருவரும் இல்லை, தாங்குவாரும் ஒருவரும் இல்லை. ஆமென், அல்லேலூயா சொல்லாமா? என்னை வந்து யாராவது உதவி செய்வாங்கன்னு பார்த்தேன், ஒருத்தரும் கிடையாது. என்னை யாராவது தாங்குவாங்கன்னு பார்த்தேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், நம்மளை யாருமே தாங்கலையேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வயதானவர்கள், நமக்கு யாருமே உதவி செய்யலையேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு உதவி செய்வதற்கும் தாங்குவதற்கும் ஒருத்தர் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன். இதை விட நமக்கு என்ன வாக்குத்தத்தம் வேண்டும்? அல்லேலூயா சொல்லாமா? யார் நம்மை கைவிட்டாலும், தாய் தன் பிள்ளையை கைவிட்டாலும் நான் உன்னை, தாய், எந்த தாயும் தன் குழந்தைய என்ன செய்ய மாட்டாங்க? கைவிட மாட்டாங்க. ஆனால் அதை காட்டிலும் ஏதாவது ஒரு தாய் கைவிட்ட தாயாக இருப்பாங்க. அதனால தான் நிறைய அநாத ஆசிரமங்கள் இருக்கு. குழந்தைய பிறந்தவொடனே என்ன பண்ணிடுவாங்க? தூக்கி குப்பைத்தொட்டியில் வீசி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு வேளை தாய் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? என்று வாக்குத்தத்தம் தருகிறார். சங்கீதம் 146 5வது வசனம். சங்கீதம் 146 5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியம். கர்த்தர் நமக்கு துணை, அவர்தான் நமக்கு துணை, அவர்தான் நம் வாழ்விலே துணை, அவர்தான் நம்முடைய வேலைகளிலே துணை. அல்லேலூயா சொல்லாமா? அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படியா? பாக்கியவான். பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். ஆமென், அல்லேலூயா சொல்லாமா? ஒருவன் விழுந்தால் அவனை உடனாளி என்ன செய்கிறான்? தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுவுறனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட அந்த ஆளுக்கு தான் நம்ம இயேசு கிறிஸ்து இருக்கிறார். புரியுதுங்களா? அவங்களுக்கு தான் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். நான் ஒண்டியா இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லையே, என்னை கை தூக்கி விட ஆள் இல்லையே, என்னை ஒருபடி மேலே ஏற்ற ஆள் இல்லையே, ஆதரவுக்கு ஆள் இல்லையே, இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லாமா? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறோம். சங்கீதம் 115:11. ஆமென், அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையாயிருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு இயேசு துணை. நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்பிக்கை தான். நான் இயேசுவை நம்புவேன். நம்ம எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், எந்த இனத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், எந்த ஊரை சார்ந்தவங்களா இருக்கலாம், எந்த நாட்டை சார்ந்தவங்களா இருக்கலாம், அதை பற்றி ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. சகல ஜனங்களையும் அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார், சகல ஜாதிகளையும் அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணை, கேடகம். அவர்தான் அவர்களுக்கு துணையாயிரு. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் கர்த்தர் துணையாயிருப்பார். சங்கீதம் 46:1 எடுத்து வாசிக்கிறோம். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. நல்ல நாட்களில் நல்லா இருக்கும்போது யாரும் உதவி செய்யணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. எனக்கு எல்லாம் இருக்குது, நான் என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் எல்லாம். ஆனால் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வருவார். அல்லேலூயா சொல்லாமா? நிறைய சாட்சிகள் கேட்டோம்.
எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், எனக்கு வேலை கிடச்சிது, எனக்கு உதவி கொடுத்தாரு, என்னை இன்னும் காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, என் பிள்ளைகளை வளர்க்க ஆள் இல்லை, நான் தனியாக இருந்தேன், எங்கள் வீட்டுக்காரர் தூரமாக இருந்தார், என்னுடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற்றி செல்றதுன்னு தெரியாமல் இருந்தேன். நிறைய சாட்சிகள் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அப்பெல்லாம் உங்கள் கூட இருந்தது யாருங்க? கர்த்தர். அல்லேலூயா சொல்லாமா? ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை யாருங்க? இயேசு கிறிஸ்து தான். மனிதனை நம்பவே வேண்டாம். வசனம் தான் சொல்லுது, வேதாகமத்தினுடைய நடு வசனம், மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். 118 சங்கீதம் 8வது வசனம். அல்லேலூயா சொல்லாமா? மனிதர்களை நம்ப வேண்டியதில்லை. நம்மை காப்பாற்றுகிற, நம்மை உருவாக்கிய, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற, நம்மளை போஷிக்கிற, நமக்கு இருக்க இடம் கொடுக்கிற, உண்ண உணவு கொடுக்கிற, போட்டுக்க உடை கொடுக்கிற தேவாதி தேவனை நீங்கள் நம்பினால் அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக உங்களுக்கு வருவார். அல்லேலூயா சொல்லாமா? ஆதியாம் புஸ்தகம் 49வது அதிகாரம் 25வது வசனம். ஆதியாம் புஸ்தகம் 49:25. ஆமென். அவர் உனக்கு துணை இருப்பார். படிங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், பூமியிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லாமா? வானத்திலிருந்து என்ன நமக்கு ஆசீர்வாதம் வரும்? நல்ல சீதோஷண நிலைமை, வெயில் அதிகமாக நமக்கு தாங்காது, குளிரும் அதிகமாக தாங்காது. அதனால தான் ஆண்டவர் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்படின்னா என்னன்னா, ஓசியில் ஏசி. அல்லேலூயா சொல்லாமா? ஃப்ரீ ஏசி. இதில் வனாந்தரத்தில், காட்டில் பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். மேகஸ்தம்பங்கிறது வெயிலுடைய கொடுமை நம்மை மீது தாக்காதபடி அவர் பாதுகாக்கிறார். இரவிலே அக்னி, குளிரினுடைய பிரச்சனை நம்மை தாக்காதபடி அவர் அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறார். அப்படியாக ஒரு வானத்திலிருந்து மழை. அல்லேலூயா சொல்லாமா? வானத்திலிருந்து நல்ல மழையை தேவையான நேரத்தில் தேவையான இடங்களிலே கர்த்தர் கொடுக்கிறார். இது வானத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். சூரியன் சந்திரன்லாம் அப்படியே நிற்குது. சூரியனை விட மிக பிரம்மாண்டமானதான் ஒரு நட்சத்திரம். ஆனால் வானத்தில் பல நட்சத்திரங்களை பார்க்குறோம். அவையெல்லாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நிற்கின்றன. ஒரு நாள் வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லாமா? எல்லா நட்சத்திரமும் உருகி பூமியில் வந்து விழும். ஒரு சூரியனுடைய வெப்பத்தையே நம்மளால் தாங்க முடியல. ஒரு நட்சத்திரம் பல சூரியன்களுக்கு ஒப்பானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இந்த ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாகி இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் வரக்கூடிய நித்திய அக்னிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? பூமியினுடைய பலன்கள், பூமியுடைய விளைச்சல்னால தான் நம்மெல்லாம் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறோம். விவசாயிகள் எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். விவசாய நிலங்கள்லாம் இன்னைக்கு தரிசாக இருக்கிறது. விவசாய நிலங்கள்லாம் விளைவிக்க ஆட்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. உழவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு காலத்தில் அந்த விவசாயி போய் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி களத்தில் கொண்டு வந்து சேர்த்து மூட்டை மூட்டையாக கட்டி வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் ரொப்பி வீட்டில் உள்ள உலக்கு கொண்டு ரொப்பிடுவானாமா. அல்லேலூயா சொல்லாமா? உழவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சானா அந்த அளவுக்கு தானிய பெருகுமா. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, அவன் போட்ட காசை எடுக்கவே முடியல. அப்படி ஒரு விவசாய நிலைமைகள் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ விவசாயிகளுக்காக நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். விவசாய நிலங்களெல்லாம் இன்னைக்கு தரிசாக இருக்குது, தண்ணி இல்லாதனால. அதற்காக நீங்கள் நான் ஜெபிக்கணும். இந்த புது வருஷத்தில் அந்த தீர்மானங்கள்லாம் எடுங்க. ஒரு காலத்தில் இனிமேல் ஒரே ஒரு மாத்திரை போட்டுருவேன். காலை சாப்பாடு ஒரு மாத்திரை, மத்தியான சாப்பாடு ஒரு மாத்திரை, இரவு சாப்பாடு ஒரு மாத்திரை. ஏகவே 10 மாத்திரை உள்ளே போய்கிட்டு தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். சர்க்கரைக்கு 2 மாத்திரை, ப்ரெஷருக்கு 2 மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு 2 மாத்திரை, அப்புறம் தலை கிறுகிறுப்புக்கு 2 மாத்திரை, நடக்கிறதுக்கு 2 மாத்திரை, வீக்கத்துக்கு 2 மாத்திரைன்னு சாப்பாட்டுக்கு போல என்ன தான் போயிட்டு இருக்குது. ஆமாம். இனி சாப்பாட்டுக்கு ஒரு மாத்திரை. அந்த நிலைமை வந்து விடாதபடி இந்த தேசம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் துணை நிற்க வேண்டும். அல்லேலூயா சொல்ல. எல்லா விவசாய பெருமக்களுக்காக இன்னும் கொஞ்ச நாளில் பொங்கல் வேற நம்ம கொண்டாடுவோம். விவசாய மக்களுக்காக தான் அந்த பொங்கல் கொண்டாடுவாங்க. அந்த விவசாயிகள் எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். துணை நிற்கிற, அதான் பூமியினுடைய ஆசீர்வாதங்கள், வானத்திலிருந்து
ஆசீர்வாதங்கள் உரிய ஆசீர்வாதங்களினால் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அதை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டவராயிருக்கிறார். ஆகவே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். இந்த புது வருஷத்துல கர்த்தர் நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அதை ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு துணை இருங்க, ஆபத்து காலத்துல நீங்க துணையா இருங்க, போக்கில வரத்துல துணையா இருங்க, என்னுடைய படுக்கையில நீங்க துணையா இருங்க, வேலைகளில் நீங்க துணையா இருங்க, பிரயாணத்துல நீங்க துணையா இருங்க. எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறதை நீங்க பேப்பர்லையும் நியூஸ்லையும் பார்க்குறீங்க. வாலிபர்கள் எல்லாரும், வயசானவங்கன்னா கூட பரவாயில்ல, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் எந்த விபத்திலையும் மாட்டிக்கொள்ளாதபடி நீங்கள் துணை நில்லுங்க. அல்லேலூயா சொல்லாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நானும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த தேசத்துக்கு சேமத்தை தருகிறவராக இருக்கிறார். நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நம்முடைய சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். அவங்க மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நம் ஊர் நன்றாக இருக்க வேண்டும். நம்ம ஊர் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, நம்முடைய மாவட்டம், நம்முடைய மாநிலம், நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தேவன் துணையாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? தேவ துணையை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வோம். இந்த அதிகால வேலையில் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுங்க. தேவன் துணை நமக்கு எப்படி கிடைக்கும், தேவன் துணையை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும், தேவனோடு ஐக்கியப்பட நமக்கு எது ஆதரவாக இருக்குங்கிறத வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 2-3 வாரம் பார்ப்போம். இந்த நாட்களில், இந்த இரவு வேளையில், இந்த அதிகாலை வேளையில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், நான் தேவன் என்னோடு இருக்க வேண்டும், நான் தேவனோடு இருக்க வேண்டும். அப்பொழுது அதுதான் துணை என்று அர்த்தம். எங்கேயோ ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு, நம்ம ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு நாங்கள் துணையாக உதவியாக தான் இருக்கணும் முடியுமா? கிட்டக்க இருந்தால் தான் உதவி. அல்லேலூயா சொல்லாமா? பக்கத்தில் இருந்தால் தான் துணை, பக்கத்தில் இருந்தால் தான் உதவி. அதுபோல் தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்க போகிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கலாம், உங்கள் கணவர் வேறு ஊரில் வேலை செய்யலாம், உங்கள் மனைவி வேறு ஊரில் வேலை செய்யலாம், உங்கள் பிள்ளைகள் வேறு ஊரில் இருக்கலாம். ஆனால் உங்கள் கூட இருக்கிறது இயேசு கிறிஸ்து. உங்கள் கூட இருந்து இந்த புது வருஷத்தில், இந்த முதல் நாளில் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை. அல்லேலூயா சொல்லாமா? அந்த துணையோடு கூட நீங்கள் பிரயாணப்படுங்க. அந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவ்விடத்துல ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவருடைய ஆராதனைக்கு தவறாமல் வாங்க. உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. தான தர்மங்கள் பண்ணுங்க. எப்படியாவது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சிலருக்காவது உங்களுடைய உதவி போய் சேரட்டும். இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு துணையாக இருந்தால் இயேசு உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா சொல்லாமா? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில் உத்தமர்கள் என்று சொல்லுகிறார். நம்ம பண்ணுற அநியாயம் அட்டுழியம் வேற, அது வேற விஷயம். அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நீங்களும் நானும் யாருங்க? உத்தமர். அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு கர்த்தர் துணையாக இருந்து இந்த வருஷத்தை மிக ஆசீர்வாதமாக கொண்டு செல்வார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் நானும் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை